என் அன்பு பிள்ளைகளே, 500 ஆண்டுகளை கூட தொடாத இந்தி நாட்டின் மொழியாக இருக்கணும்னு நினைக்கிறான். 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த தமிழ் மொழி நாட்டிலே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான். ஒன்றை கற்றுக்கொள்ளுங்கள் என் உடன் பிறந்தார்களே, என் அன்பு பிள்ளைகளே. ஒவ்வொரு மேடையிலும் ஒவ்வொரு இடத்திலும் நம்முடைய கொள்கை நிலைப்பாடுகளை வலியுறுத்தி சொல்கிறோம். சுருக்கமாக உங்கள் சிந்தையில் ஏற்றுக்கொள்வதற்கு நம்முடைய மொழிக் கொள்கை, நாம் தமிழர் கட்சி, தமிழ் தேசிய கட்சி, தமிழ் தேசிய இனத்திற்கான கட்சி, இதனுடைய மொழிக் கொள்கை என்ன? மும்மொழி கொள்கை, அது மோசடி கொள்கை இந்தியனோடது. இருமொழி கொள்கை ஏமாற்று கொள்கை, இது திராவிடனோடது. கொள்கை மொழி எங்கள் உயிர் மொழி தமிழ், ஒரே மொழி. அது எனக்கு மட்டுமல்ல, உலகில் எல்லா மொழி வழி தேசியனத்திற்கும் அவனுடைய தாய் மொழியே கொள்கை மொழியாக இருக்கணும். இந்த மகனை எத்தனையோ தாய்மார்கள் மகனே என்று அன்போடு அழைக்கலாம், நான் அம்மா என்று பாசத்தோடு விழிக்கலாம். ஆனால் என்னை பெற்றவள் ஒருவள், அவள் யார்? அந்த தாய் யார்? அதுதான் என் மொழி தமிழ். மொழி கொள்கையில் எங்கள் நிலைப்பாடு, கொள்கை மொழி எம்முயிர் தமிழ். தமிழ் பயிற்று மொழி, ஆங்கிலம் கட்டாய பாடமொழி. உலகின் எல்லா மொழிகளையும் கற்போம், விரும்பினால் இந்தி உட்பட. ஏன்? உலகில் எல்லா மொழிகளையும் கற்போம், நாங்கள் வாழ. எம்மொழி தமிழ் கற்போம், எங்கள் இனம் வாழ. ஏன் தாய்மொழி கல்வி? தாய்ப்பால் எப்படி ஒரு குழந்தைக்கு அவசியமோ அப்படி தாய்மொழி கல்வி அவசியம். அதனால் காந்தியடிகள் இதை கொடுக்காததும் ஒருவித தேச துரோக குற்றம். தன்னை மறந்து உறங்குகிற போது ஒரு மகனுக்கு எந்த மொழியில் கனவு வருகிறதோ அதுதான் அவன் கல்வி மொழி, அதுதான் அவன் சிந்தனை மொழி, அதில் தான் அவனுக்கு பயிற்றுவிக்க வேண்டும். என் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் சொல்லுங்கள்,